Viewers, you all fine, no? போர்டில் என்ன வரைஞ்சிருக்கோம் பாருங்க, நீங்களும் வரைஞ்சிருப்பீங்க. போன எபிசோடில் சொன்னோம் இந்த லோட்டஸ்க்கு ஒரு லோட்டஸ் வரைஞ்சி வைங்கன்னு. லோட்டஸ்க்கு தமிழில் தாமரை, சரிங்களா? அடுத்தது என்ன எழுதுறோம் பாருங்க, சரஸ்வதி. ஸோ இந்த ஹிந்து மித்தாலஜியில் காடஸ் ஃபார் எஜுகேஷன் இஸ் சரஸ்வதி. சரஸ்வதி வந்து என்னது? கல்வியினுடைய கடவுள். லக்ஷ்மி தெரியும், LAKSHMI, லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி கடவுள் வந்து இந்த லோட்டஸ் மேலே இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் நம்ம வாங்குகிறோம், வச்சுருக்கோம். அதே மாதிரி சரஸ்வதி எதில் இருக்காங்கன்னா ராக். ராக்னா ROCK, ராக்னா பாறை. பாறையில் சரஸ்வதி இருக்காங்க, லோட்டஸில் லக்ஷ்மி இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஃபோட்டோஸும் நம்ம வீடுகளில், ஹிந்துஸ் வீடுகளில் இருக்கும். என்னது? லோட்டஸ் மேலே லக்ஷ்மி அவங்கள பார்க்கலாம், ராக் மேலே சரஸ்வதி. சரிங்களா? இந்த பணத்துக்கு காசு, பணம், மணி, துட்டு சொல்கிறோம் இல்லையா? இதுக்கு வந்து கடவுள் யாரு? லக்ஷ்மி. இந்த லக்ஷ்மி வந்து லோட்டஸில் இருக்கனால, லோட்டஸ் இதில் இருக்கு வாட்டர், குளம், பாண்டில் இருக்கு. தாமரை, தாமரை மேலே இருக்காங்க. ஸோ அந்த தண்ணி காத்தடிச்சா என்னாகும்? ஒரு சின்ன டப்லேயே பேப்பர் சின்ன பிட்டு வச்சா என்னாகும்? அந்த பேப்பர் கொஞ்சம் நகரும். அதே மாதிரி பெரிய பாண்டில் நிறைய லோட்டஸ் இருக்கு, அந்த லோட்டஸில் லக்ஷ்மி இருக்காங்க. பணத்துக்கு கடவுள் லக்ஷ்மி. அந்த காற்று அடிக்கும்போது லோட்டஸ் நகருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் பணம் ரொட்டேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் மைண்டில். ஒரு சின்ன கான்செப்ட், ஒரு கதை சொல்கிறோம். சரஸ்வதி எதில் இருக்காங்க? ராக்ல. என்ன காற்று, மழை, புயல் அடித்தாலும் அந்த பாறை, பெரிய பாறை நவுத்த முடியாது. ஸோ கல்விக்கு கடவுள் யாரு? சரஸ்வதி. ஸோ நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்து இந்த சரஸ்வதி ராக் மாதிரி மைண்டில் நல்லா அந்த ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டோன்னா நம்மள யாருமே என்னது அசைக்க முடியாது. ஸோ என்கிட்ட நான் நல்லா வசதி படித்தவன், என்கிட்ட பணம் இருக்குன்னு நினச்சிட்டு லக்ஷ்மி வந்து ரொட்டேஷன் ஆகுது பாருங்க. ஸோ சிலர்கிட்ட ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக இருந்திருப்பாங்க, இப்போ டவுன் ட்ரெண்ட் இருக்கும், இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கவங்க அப் ட்ரெண்டில் இருப்பாங்க. ஸோ அந்த பணம் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு, அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த கிராஃப் பார்க்குறோம். ஆனால் நல்லா படித்தவங்க பாருங்க ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அந்த படித்தவங்கள்ட்ட சரஸ்வதி இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மி வருது. த்ரூ அவுட் லக்ஷ்மி வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா பேஸ் என்ன இருக்கு? அவங்கள்ட்ட சரஸ்வதி இருக்கு. ஸோ இதை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பர்டிகுலராக நீங்கள் வரைஞ்சிக்கணும். இதை ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக ஃபியூச்சர் நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஓடர். ஓடர் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ஏகப்பட்ட மில்லியன் செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் செத்து போய் தான் என்ன ஆகுது? அந்த ஸ்வெட்டிங் வருது, இல்லை ஸ்வெட்டிங் வந்து பேட் ஸ்மெல். அந்த பேட் ஸ்மெல் தான் ஓடர், பாடி ஓடர். இந்த துர்நாற்றம் தான் ஓடர்னு சொல்கிறோம். சரிங்களா? we should avoid body odor. We should avoid body odor. So we should avoid body odor, especially இந்த இன்டர்வியூ போகிற கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும்? நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், டக் பண்ணிட்டு போகணும் இல்லையா? லைட்டாக தான் இந்த பர்ஃப்யூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்டர்வியூரில் ஒரு சிலருக்கு தே மே பி அலர்ஜிக். அவங்களுக்கு அந்த பஞ்சன் ஸ்மெல், நல்ல இந்த ஸ்மெல்லுக்கு சொல்லலாம் பஞ்சன் ஸ்மெல். ஸோ ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கலாம், அவங்களுக்கு மைண்ட் அஃபெக்ட் ஆகும்போது இரிட்டேட் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணும்? இந்த பாடியோட அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ பண்ணுற அந்த இன்டர்வியூ போகிற கேண்டிடேட் வந்து மைல்டாக யூஸ் பண்ணணும், ப்ளசன்ட் மேனர்டாக இருக்கணும். அப்போ தான் இன்டர்வியூவர் வந்து என்ன ஆவாங்க? அவங்கள அதாவது இம்ப்ரெஸ் பண்ண முடியும் நம்ம. அதுதான் என்னுடைய மெசேஜ். ஸோ இன்டர்வியூவி வந்து கேண்டிடேட், இன்டர்வியூவர் வந்து அந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுற HR. ஸோ HR முன்னாடி நம்ம ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு ஒரு சின்ன மெசேஜ். இந்த பேப்பர், எனக்கு ஒரு பேப்பர் கொடுங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? கிவ் மீ அ பேப்பர். ஸோ வெறும் காகிதம் வந்து என்னது? பிளெயின் பேப்பர் கொடுங்க. கிவ் மீ அ பிளெயின் பேப்பர். கிவ் மீ அ பிளெயின் பேப்பர். இப்போ ஹோட்டலில் கூட தோசைக்கு என்ன சொல்கிறாங்க? பேப்பர் ரோஸ்ட். ரொம்ப முருகலாம் தின்னாக இருக்கிற, மெல்லிஸாக இருக்கிறனால, அந்த பேப்பர் சைஸில் இருக்கிறனால பேப்பர் ரோஸ்ட்னு சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன் இல்லைங்களா? கிவ் மீ அ பேப்பர் ரோஸ்ட். பேர்ல் வந்து முத்து, அந்த ஓடு மாதிரி இருக்கு பாருங்க,
இது பேர் ஆயிஸ்டர். ஆயிஸ்டர் எத்தனையோ ஆயிஸ்டருக்குள்ளார அந்த 1-2 இதில் தான் அந்த பேர்ல் இருக்கும். அதுக்கு அவங்க நிறைய என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபிஷர்மேன் வந்து அந்த கடலில் இறங்கி அவங்க அதை தேடும்போது நிறைய ஆயிஸ்டர்ஸ் இருக்கும். பட் அதில் சிலதில் தான் அந்த நல்ல பேர்ல் கிடைக்குது. அதனால தான் பேர்ல் வந்து காஸ்ட்லி. பேர்ல்னா முத்து. சரிங்களா? அடுத்தது பிட்ச். நம்ம கிரிக்கெட்டில் கேள்விப்பட்டிருப்போம். இட் வாஸ் ஷார்ட் பிட்ச். இந்த பந்து பட்டு பவுன்ஸ் ஆகி போடுறது தான் பிட்ச். இட் வாஸ் அ ஷார்ட் பிட்ச். இன்னொன்று லெங்க்தியாக இருந்தால் இட் வாஸ் அ லாங் பிட்ச். இட் வாஸ் அ லாங் பிட்ச். அதை எழுதுறோம் பாருங்க. இட் வாஸ் அ லாங் பிட்ச். PITCH. அடுத்தது இட் வாஸ் அ ஷார்ட் பிட்ச். அதே மாதிரி அந்த விக்கெட்டுக்கு நடுவில் அந்த இடம் பேர் இருக்கும். என்னது? இதுவும் பிட்ச் தான். PITCH பிட்ச். அதே மாதிரி குரல் துணி சொல்றோம் பாருங்க. லாங் பிட்ச் இல்லையா, ஹை பிட்ச், லோ பிட்ச். இந்த இதில் வந்து லாங் பிட்ச், ஷார்ட் பிட்ச் சொல்ற மாதிரி குரலுக்கும் அந்த துணிக்கு வந்து என்ன சொல்றாங்க, நல்ல ஹை பிட்சில் பாடினார். அந்த துணி, அந்த ஸ்ருதியை அதிகமாக வச்சு பாடுறதுக்கு பிட்ச். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் இந்த பிச்சு கொஞ்சமாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களுக்கு இந்த இங்கிலீஷை we are feeding, we are giving. So hope you people are watching this and you are also simultaneously making a note of it. So like that your pitch in your life and your voice pitch will also be good when you give practice to your vocal cord. And the குரல் வலைக்கு என்ன சொல்றேன்னா vocal cord. Unless we give practice to our vocal cord, we won't be able to talk English that fluently. So for that purpose, our humble request is, you are valuable viewers, you have to keep on watching this program and make a note whenever or wherever I write. You have to write simultaneously with me and you have to make a note and you have to repeat that and practice for yourself. Unless you practice, you won't be able to talk as fluently as you need that. So இந்த நீடை வச்சு இன்னொரு சென்டென்ஸ் வருது, என்னவா இருக்குன்ட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறோம். ஸோ நீடையும் எழுதி வச்சுட்டு காத்துருங்க, அது என்னன்றதை பார்க்கலாம். இட் இஸ் 4-letter word, பட் இதுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னன்றது அடுத்த நிகழ்ச்சி சொல்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.